பாத்திரமாக இருந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மத்திய பாஜக அரசால் பிச்சை பாத்திரமாக மாறியிருக்கிறது என்று திமுக எம்பி கனிமொழி கடுமையாக சாடியுள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயரை பிபிஜி ராம் ஜி என, அதாவது விக்சித் பாரத் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்துக்கான உத்தரவாத திட்டம் என மாற்று மசோதாவை மத்திய அரசு தாக்கல் செய்துள்ளது. இந்த மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் மக்களவையில் புதிய 100 நாள் வேலை உறுதி திட்ட மசோதா மீதான விவாதத்தில் பேசிய திமுக எம்பி கனிமொழி, இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளையும் பாதுகாக்கிறோம் என தொடர்ந்து கூறுகிறீர்கள். ஆனால் நீங்கள் கொண்டு வந்த மசோதா ஒன்றிலாவது இந்தி, சமஸ்கிருதம் தவிர்த்து மற்ற மொழிகளில் பெயர் வைத்துள்ளீர்களா என்று கேள்வி எழுப்பினார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஏழை எளிய மக்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்து அச்சய பாத்திரத்தை கொடுத்தது. தற்போது அதனை பிடுங்கிக் கொண்டு நீங்கள் பிச்சை பாத்திரத்தை கொடுத்திருக்கிறீர்கள் என்றும் சாடினார். தேர்தல் வந்தால் மட்டும் மத்திய அரசுக்கு தமிழ்மொழி நினைவுக்கு வருகிறது என்றும் கனிமொழி கூறினார். கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானத்தில் ஏறி வைகுண்டம் காட்டுவேன் என்பதை போல உள்ளது மத்திய அரசின் செயல்பாடு என்றும் விமர்சித்துள்ளார். எங்களுடைய யூபிஏ அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வந்த போது ஒரு அக்ஷய பாத்திரத்தை அங்கே இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களின் கைகளிலே வழங்கியது. நீங்கள் அதை பிடுங்கிக் கொண்டு ஒரு பிச்சை பாத்திரத்தை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடியது வெட்கப்படக்கூடியது, வேதனைப்படக்கூடியது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.